نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் உரை ஆரம்பம் செய்கின்றேன். உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தால் இவரை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று உலகத்துக்கு உறுதி சொல்ல தகுதி படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் கல்மரத்தில் ஏற்றப்பட்டும் சுடுமணல் கிடத்தப்பட்டும் இந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த உத்தம சத்திய சஹாபி பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற உரிய நோக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வை வணங்காத கட்டுப்படாத மக்களுக்கு உண்ண உணவும் இருக்கணும் தந்து ரட்சித்து வரும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை நாம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த தலைப்பின் கீழ் வருகிறேன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த படைப்பாக மனித வர்க்கமாக வாழக்கூடிய நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். வலக்கது கர்ரமனா பனி ஆதம், இந்த உலகத்திலே ஒரு சிறந்த படைப்பாக இந்த ஆதமுடைய மக்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட இந்த மனித வர்க்கம் இந்த உலகத்திலே 95% மேல ஒரு உறவின் அடிப்படையிலே வாழ்ந்து வருகிறோம். எங்காவது நமக்கு ஒரு உறவினர்கள் இருப்பார்கள், பக்கத்தில் ஊரில் இருப்பார்கள், அல்லது பிற நாட்டில் இருப்பார்கள், இன்னும் அதிக தூரமாக கூட நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம். உறவினர்கள் இல்லாதவர்கள் வெறும் ஒரு கம்மியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை உறவின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி வாழக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இந்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் வழங்க சொல்கின்றான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இரிதுன வஜதல்லாஹி, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை யார் நாடுகிறாரோ அது அவர்களுக்கு சிறந்த ஒன்று. அந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்கள் எப்படி மறுமையில் இருப்பார்கள் என்றால், உலாயிக்க ஹுமுல் ஃபுலிஹூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒரு வெற்றி பெற்ற கூட்டத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் வசனத்திலே அந்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய கடமையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உங்களுடைய உறவினருடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்ன உரிமையை இஸ்லாம் கொடுக்க சொல்கிறதோ அதை அல்லாஹ் சொல்கின்றான். இந்த விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் உறவை எந்த அளவுக்கு பேணி வருகிறோம்? இறைவன் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நம் உறவை பேணி வருகிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாம் ஒரு உறவை புறக்கணிக்கிறது ஒரு சாதாரண ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மார்க்கத்திலே
மிகப்பெரிய எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மனிதனுடைய ஆசை பற்றி சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை இருக்கும் என்று கேட்டால் அதிக நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான். யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, உனக்கு என்ன ஆசை, என்ன உனக்கு ஒரு 80 வயசு வயதானது போய் கேட்டாலும் கூட அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு இன்னும் வாழணும் என்று சொல்லுவார். சீக்கிரம் மௌத்தாம் என்று எந்த மனிதனும் விரும்ப மாட்டார். அப்போ அது ஒரு ஆசைப்படுவான். அடுத்தது என்ன, பொருளாதாரம் ரிஸ்க் அதிகமாக்கப்படணும், காசு பணம் கூஞ்சுக்கிட்டே இருக்கு, சேர்ந்துகிட்டே இருக்கணும் என்று ஆசைப்படுவான். இந்த இரண்டையும் மனிதனுக்கு இருக்கும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்றார்கள், யார் இந்த உலகத்தில் அதிக நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரும் தன்னுடைய ரிஸ்க் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த உலகத்தில் யார் விரும்புகிறாரோ அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதை தெரியுமா செய்ய வேண்டும், தன்னுடைய இரத்த உறவை பேணி வாழட்டும். இது அந்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை அவன் பேணி நடந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அதன் மூலம் ரிஸ்க் கொடுத்து அவனுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கிறான். அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு பண்பாக வாழ்றான் இல்லையா, அதனால அதிக நாள் வாழ வைக்கின்றான். தன்னுடைய வாழ்நாளும் இந்த பொருளாதாரம் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் இந்த உறவை பேணி நடக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உறவு முறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், ஏகத்துவ கொள்கை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தார்கள். இந்த நேரத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றார், நான் யாரா, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்னா என்னத்தை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னா எப்படி என்று அவர் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் இறைவனிடமிருந்து இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தூதராக இருக்கிறேன். அப்படியா? அப்போ இறைவனிலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய தூதரா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப ஏதாவது மெசேஜை கொண்டு வந்திருப்பீங்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பீங்களே, என்ன கொள்கையை நீங்க கொண்டு வந்தீர்கள் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்ன விஷயம் தெரியுமா கொண்டு வந்திருக்கேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை வணங்கி வருகிறார்கள் சிலைகளை, அது உடை தெரிய வேண்டும் என்றும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று ஓரிரை கொள்கையோடு நான் வந்திருக்கிறேன் என்று முதல் இந்த கொள்கையை சொல்றான். இந்த கொள்கையோடு நான் வந்திருக்கிறேன், இது ஒன்று. அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், பிரிந்து விரோதமாக குரோதமாக வாழக்கூடிய இந்த மக்களிடத்திலே சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று அந்த உறவை வலியுறுத்தி ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு கொள்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதத்தை சொல்றாங்க. ஒரு கொள்கையை அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்ற அந்த கொள்கையோடு உறவை பேணி வாழ வேண்டும் என்று இதையும் சேர்த்து அந்த மனிதத்தை சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவு முறைக்கு இந்த சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக என்ன நினைக்கிறோம், இந்த உறவு முறைகளை எல்லாம் புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாமிய மார்க்கத்தில் நற்காரியம் என்ன, அதை எனக்கு சொல்லித்தாங்க, இந்த காரியத்தை நான் செஞ்சா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும், அப்படி என்ன காரியம் சொல்லுங்க என்று கேட்கும்போது அந்த மனிதர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் போய் உனக்கு சேர்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்தது இறைவன் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நீ தேடு, இதன் மூலம் சொர்க்கம் போலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். உனக்கு கடமையாக்கப்பட்டிருக்குமா இல்லையா ஜக்காத்து, அதனை கொடு, அதன் மூலம் சொர்க்கம் போலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உன்னுடைய உறவு முறையை நீ பேணி நட, உறவினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து நட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்காரியத்தில் இது ஒன்றாக சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு உறவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்குது. இதை விட அல்லாஹ் திருமறையில சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டவர்கள் நம்ம பாச வைக்கணும், ஒரு ஏகத்துவ கொள்கைவாதியாக வாழக்கூடிய நாம் இந்த அல்லாஹ் ஒருவன் என்று இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை நாம் நேசிக்க வேண்டும். அது அல்லாஹ் சொல்ற நம்பிக்கை கொண்டவர்களை விடவும் நம்பிக்கை கொண்டவர் இந்த உலகத்தில் முக்கியம். அதுக்கு அடுத்தது யாரு,
அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா, அவர்கள் இந்த உலகத்தில் முக்கியம். இது அல்லாஹ் சொல்றான், இந்த நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களும் உங்களுடைய உறவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு முக்கியம். தாய் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்குது, என்னதான் அவங்க எதிர்கொள்கை இருந்தாலும் கூட நமக்கு தாயினர்கள் முக்கியம். யாரை விட? நம்பிக்கை கொண்டவரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களும் முக்கியம். அவங்களும் முக்கியம் தான். ஆனா அவர்களை விட உங்களை பெற்றெடுத்தார்களே பெற்றோர்கள், அந்த உறவு உங்களுக்கு முக்கியம் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்ப உறவுக்கு அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வளர்கிறது. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ்றோம்? உறவே வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்ற தாயிட்ட பேச மாட்டான். பார்த்திருக்கீங்களா? அவனை வளர்த்தி கஷ்டப்பட்டு ஆளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தந்தை இடத்துல பேச மாட்டான், அந்த தாயிடத்துல பேச மாட்டான். தன்னுடைய ரத்த உறவாக இருக்கக்கூடிய தன் சகோதரனோடு பெரிய பகையாக, எதிரியாக, விரோதியாக இருக்கிறான இல்லையா? சின்ன ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டு காலாகாலத்துக்கு பேசாதாக அவன் மௌத்தாப்பாக கூட கண்ணீர் வடிக்க மாட்டான், நிம்மதியா. அந்த அளவுக்கு உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். இன்னும் சில பேரை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு உறவே வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், இது இல்லை இருங்க என்று சொன்னால் சும்மா வீட்டுக்கு வர்றான். தங்கச்சி வருது, அண்ணன் வரலாம், அக்கா வரலாம். இந்த வீட்டுல கொண்டு அம்மா விட்டுட்டு வந்தா உடனே 2 நாள் கழிச்சு வருது. இந்த வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தா உடனே 3. இந்த தொந்தரவே வேண்டாம் என்று சொல்லி நான் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு காட்டுல இருக்கேன், இங்க யாரும் வரமாட்டாங்க இல்லையா, ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன். இன்று இந்த அளவுக்கு உறவு முறையை துண்டித்து வாழ்றாங்க இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே ஒரு மனிதனோடு இருக்கிறான் என்று சொன்னால், யார் இந்த உலகத்தில் உறவு வேண்டாம், இந்த சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம் என்று புறக்கணித்து போகிறார்களோ அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனை நேசிக்கவே மாட்டேன், அவனுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இதில் நபிகள் சொல்றாங்க, உறவுமுறை வேண்டாம் என்று எவன் வெறுத்து ஒதுங்குறானோ அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. யாரு அது வேணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உறவுமுறை வேணும் என்று அரவணைத்து வாழ்கிறாரோ அந்த உறவை நான் நேசிக்கின்றேன், அந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன், உறவுமுறையை பேணக்கூடியவர்களை நான் நேசிக்கின்றேன். யார் வேண்டாம் என்று போறார்களோ அவரை நான் புறக்கணிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னைக்கு என்னென்ன விஷயத்துக்கு நம்ம உறவுமுறைக்கு பகமையை பாராட்டிட்டு போறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு திருமணத்துக்கு கூப்பிடாததுக்காக பக்கத்துல போனாலும் கூட பேச மாட்டான், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கூட பார்க்க மாட்டான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, உன்னுடைய உறவு முறையை பேணி நட, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை நீ கொடு என்று மார்க்கம் வலியுறுத்துறது. எப்படி கொடுக்கணும்? நம்முடைய ரத்த உறவு, சொந்த பந்தம் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கான உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் ரத்த உறவா இருக்கிறான், ரொம்ப வறுமையில் இருக்கிறான், அல்லாஹ் நம்ம நன்மையை வச்சிருக்கிறான், அவன் ரொம்ப வறுமையில் இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும்? அதை தூக்கி உறவு வெளிப்பாக்கணும். அல்லாஹ் திருமதி குர்ஆன்ல பல இடத்துல பாத்தீங்கன்னா கொள்கையை சொல்லுவான், அடுத்தது உறவு சொல்லுவான். தன்னுடைய பொருளாதாரத்தை யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? இவங்களுக்கு செலவு செய். ஜக்காத்து கடமையில கூட அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, ஏழையா இருப்பான் அவனுக்கு கொடு. அந்த உன்னுடைய உறவினர்கள் அப்படி யாராவது இருந்தால் அவனை இந்த சமுதாயத்தில் முன்னேற்றுவதற்கு என்ன வழி, அதை பார்க்கணும். ஒருத்தர் திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு கையை காலை இருப்பான், நீ உறவா இருக்கிற கண்ணு முன்னாடி பார்க்கிறான், அட ஒண்ணுத்துக்கு வழி இல்லாம இருக்கிறானே என்று 10ஓடு 11 அவன் போக முடியுமா? இது உறவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுதான். அவன் இந்த நிலையில் இருக்கிறான் சொன்னால் அவனுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து அவனுக்கு ஏதாவது ஒரு கடை வச்சு கொடுப்போம், அவன் ஏதாவது வருமானத்துக்கு வழியை செஞ்சு கொடுப்போம் என்று இதற்காக முயற்சி செய்யறோமா? உறவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுதான். இதை கொடுக்கக்கூடிய நாம் இருக்கிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த உறவு முறைக்கு கொடுக்க உரிமையை கொடுக்காம, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம யார் இந்த உலகத்தில் வாழ்றாரோ அவர் என்ன நோன்பு வச்சாலும் சரி, என்ன ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, இல்ல ஹஜ்ஜுக்கே போயிட்டு வந்தாலும் சரி, அல்ல மூட்டை நன்மை சம்பாதிச்சாலும் சரி, பசித்திருந்து ஒண்ணுமே சாப்பிடாம தொழுது அல்லாத பாதையில தொழுது நிக்கிறவனே, நீ நன்மை திறந்த எதிர்பார்ப்போம். அந்த கணக்கு அல்லாட்டு போகணுமா இல்லையா? நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்து
அல்லாஹ்ட்ட கணக்கு எழுதணுமா இல்லையா? என்னதான் நன்மை செய்யும், இது அனைத்தும் நிப்பாட்டப்பட்டு விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அஹ்மதில் வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் வியாழக்கிழமை மாலை முதல் இரவு வெள்ளி வரைக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நன்மையை எழுதுறாங்க இல்லையா, அந்த மலக்குமார்கள் கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான், அப்படியா இவன் தொழுது இருக்கானா, நோன்பு வச்சிருக்கானா, அந்த எல்லாத்தையும் அவன் செய்த அமல் எல்லாத்தையும் வாங்கிக்குவான். இது அனைத்தும் அல்லாஹ் பெண்டிங்ல போட்டுருவான். என்ன காரியம் செய்யலன்னா, உறவு வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம் என்று சொல்லி அந்த உறவினர்களை புறக்கணித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்னதான் அச்சு செஞ்சாலும் சரி, அந்த நன்மை அல்லாஹ் ஒரு லிஸ்ட்ல போகாது. ஒவ்வொரு வாரம் போய் மலக்குமார கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கணக்கு எழுதப்படாது. என்ன நன்மை செஞ்சாலும் சரி, ஒருத்தருக்கு அள்ளி தான தர்மம் கொடுக்கிறோம், எதுக்கு கொடுக்கிறோம், அல்லாஹ் இதுக்கான கூலி தருவான் சொல்லிதான் கொடுக்கிறோம். அந்த கணக்கு அல்லாஹ்ட்ட போனோமா இல்லையா? உறவை நேசிக்கவில்லை என்றால் அந்த கணக்கு அப்படியே பெண்டிங்ல நிற்கும், அது அப்படியே வெயிட்டிங்ல நிற்கும். அல்லாஹ்ட்ட மார்க் முடியாது, அதுக்கான நன்மை சேராது. அப்ப அந்த பெண்டிங்ல நிற்கக்கூடிய ஒன்றாக இந்த உறவை பேணவில்லை என்று சொன்னால் இது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் லா யதுல் ஜன்னத, அவன் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான். யார் இந்த உறவு முறையை நிராகரித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நம்ம உறவு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கணும் என்று சொன்னால் சாதாரண தாய் கூட கூட பேசாம எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, பெற்றெடுத்த பெற்றோர்களோடு பேசாமல் வருஷ கணக்கா பார்க்காம நீ அங்கதான் இருக்கிற, அங்கேயே கடை போகாம இருக்கிறான் இல்லையா? கேட்டா நான் தௌஹீதில் இருக்கிறேன், கொள்கையில் இருக்கிறேன், இது என்ன செஞ்சாலும் போகாது, நன்மை யாராது, இதை மார்க் நமக்கு சொல்கிறது. அப்ப உறவு முறை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்று எதை அல்லாஹ் சொல்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டுகிறார்களோ அதை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். இந்த உறவை நேசித்து வாழ வேண்டும். இல்லை என்றால் நம்ம பெரிய நஷ்டவாளி தான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்றான், யார் இந்த உறவு முறையை புறக்கணிக்கிறார்களோ, இதை வேண்டாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது, எச்சரிக்கை செய்யறான். அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு இருக்குது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அதுக்கு பயப்படக்கூடியதாக வாழணும். உறவு முறையை பேணக்கூடிய என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விதத்திலையும் பேணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உறவு முறைக்கு என்று ஒட்டுமொத்தமா அல்லாஹ் சொல்றான். இதை நீங்க நேசிங்க. இந்த உறவு முறையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடமையை சொல்றாங்க இல்லையா, உறவு முறை எடுத்துக்கொண்டால் பல்வேறு ரத்த உறவுகள் நம்மகிட்ட இருக்குது. அதுல முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ரத்த உறவுகளையே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு யாரு, நம்முடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் பல கடமைகளை சொல்றான். அது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், உங்களுடைய பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறார்கள் இல்லையா, இந்த உறவுகளை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். இந்த உறவுகளை நீங்கள் நேசித்து வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், உன்னை இந்த உலகத்தில் படைச்சேன், அதுக்கு எனக்கு நன்றியோடு இரு. இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைச்சு வலக்கது மக்னாக்கும் ஃபில் அர்ல் வஜஅல்னாலக்கும் ஃபீஹா மாயிஷன் கலீலம் மா தஸ்குரூன், மனிதர்களே இந்த உலகத்தில் உங்களுக்கு வசதியும் வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பல வசதிகளை கொடுத்திருக்கிறான், நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், சிறப்பாக வச்சிருக்கிறான், உணவு கொடுக்கிறான். இது கொடுத்தான இல்லையா, அழகான தோற்றத்தை கொடுத்தான இல்லையா, இதுக்கு எனக்கு நன்றியோடு இரு. அதுக்கு அடுத்தது உன்னை சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாங்க இல்லையா, உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான், வகலா ரப்பக, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகிறான். என்ன விதியாக்குகிறான், வகலா ரப்பக, நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, தர்கா எதுக்கும் போகக்கூடாது, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நன்மை செய்யக்கூடிய காரியம் என்பது பல்வேறு நன்மை இருக்குது. பெற்றோருக்கு நன்மை செய்வது அவங்க மரண தருவாயில் இருக்கும் போது அல்லது உடல்நிலை பாதிக்கப்படும் போது
அவர்களுக்காக அந்த சுத்தம் செய்வது, அவர்களுக்காக பக்கத்தில் இருந்து பாத்திய, இதெல்லாம் நன்மை கிடையாது. அவங்க அந்த நேரத்தில் இருந்தாலும் கூட நம்ம சில பேர் தௌஹீத் இருக்கக்கூடிய என்ன அந்த நேரத்தில் கலிமா சொல்லுவோம், அல்லது ஏதாவது அவங்களுக்கு இந்த யூரின் போயிட்டா வேற ஏதாவது செஞ்சுட்டா அவங்க சுத்தப்படுத்துவோம். இது ஒரு நன்மை. இது இல்லாம அல்லாஹ் இந்த நன்மையிலேயே வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், செல்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுஹ அமலி அஹப்ப இலைஹி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல ஒரு அடியான் செய்யக்கூடிய அமலில் எது சிறந்த அமல் சொல்லுங்க, என்ன அமல செஞ்சா அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியா இருக்கும் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும்போது, கால ஸலாத் அலா வக்திஹா, குறிப்பிட்ட நேரத்தை அந்த ஜமாத்தோடு தொழுகிறான் இல்லையா, அந்த இபாதத்து அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஏன்? தொழில் இருந்தாலும் விட்டுட்டு வந்துருவான், தூக்கத்தில் இருந்தாலும் விட்டுட்டு ஜமாத்துக்கு வந்துருவான், என்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டுட்டு வந்துருவான். அப்படி அந்த ஜமாத்தோடு தொழுகிறான் இல்லையா, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். சும்மமன், அடுத்து என்ன அல்லாஹ்வின் தூதரே, பிர்ரில் வாலிதைன், உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்மை செய்யலையா இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அமல்ல அந்த நன்மை வந்து பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்மை இருக்கா இல்லையா, இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை செய்யக்கூடிய நன்மை மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இந்த ஏகத்துவ கொள்கை. எந்த ஏகத்துவ கொள்கை உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்கிறோமோ இந்த கொள்கையை அவர்களுக்கு சொல்வதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மை. இந்த ஒரு நன்மை இருந்தா தான் அடுத்து வரக்கூடிய அனைத்து நன்மை செய்ய முடியும். இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கா இல்லையா, இந்த கொள்கையை நம்முடைய பெற்றோருக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கன்ஃபிஸு அஹ்லிக்கும் நாரா, மூமின்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றுங்கள். இந்த உலகத்துல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தா நம்மள நல்லபடியா பார்த்துக்கிட்டவங்க கொள்கையை ஏற்றிருக்க மாட்டாங்க. நல்ல நிலையில பார்த்தவங்க ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தா நம்மளால தாங்குவோமா? ஒரு சின்ன அடிபட்டா தாங்குவோமா? நம்ம தாய்க்கோ தகப்பனாருக்கோ ஏதாவது ஒரு பட்டா நமக்கு அப்படி எப்படி கொதிப்போம்? தாங்க மாட்டோம். நாளைக்கு எல்லாம் நரகத்தில் தூக்கி போட்டான் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு இருக்கா? அங்க நாளைக்கு நம்மளோட நிலையா இருந்தாலும் இந்த உலகத்தில் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நாளைக்கு நம்ம நரகத்தை தூக்கி போட்டான், நம்முடைய பெற்றோரை தூக்கி போட்டா என்ன ஆகும்? எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நமக்காக, இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, நமக்கு எதையெல்லாம் செஞ்சாங்க, என்னமெல்லாம் கேட்கிறோமோ அதை அனைத்தும் வாங்கி கொடுத்தாங்களே, சர்வசாதாரண விட்டுட்டோமே, கொள்கை சொல்லாம போயிட்டோமே, அதை கவலை நமக்கு வருமா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் செய்யக்கூடிய நன்மை என்ன? இந்த உலகத்தில் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பெற்றோர்கள் இவர்கள் தான், இந்த உறவுமுறையில் இவர்கள் தான். இவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மை இந்த ஏகத்துவ கொள்கை சொல்ல வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்துல தன்னுடைய தந்தையிட்ட சொன்னார் இந்த கொள்கையை. இது காலலி அபிஹி அபத்தி, என் அருமை தந்தையே, எந்த ஒன்றும் பார்க்க முடியாத ஏன் வணங்குறீங்க? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், உங்களுக்கு கிடைக்காத நானும் அருவும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று ஒவ்வொரு நேரத்திலும் சொல்கின்றார். சில நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மால யஸ்மஊன வலா யுப்சிரூன், என் அருமை தந்தை, இது என்ன தெரியும்? இருக்கு ஒன்றுமே உங்களுக்கு பயனளிக்காத ஏன் வணங்குறீங்க? நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் அபத்திலா தாமதுன்னு சைத்தான், நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் சைத்தானுக்கு குற்றம் என்பதாக ஆகிவிடுவோம், நான் அச்சப்படுகின்றேன், இதை செய்யாதீர்கள், இதை விட்டு விலகிவிடுங்கள் என்று கதறி சொல்றாரு. ஆனா உள்ளத்துல வந்து நன்மை அந்த நேர்வழி கொடுப்பது அல்லாஹ் ஆனா சொன்னாரா இல்லையா? உலகத்தில் நம்மளுக்கு என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குறாங்க, அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அதை அவர் அந்த நேரத்தில் எடுத்து சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த நன்றியை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோர்கள் நரகத்துக்குரியவர்கள், அவங்க நரகத்தில் தான் இருக்கிறாங்க, இந்த கொள்கையை ஏத்துக்கல. ஆனா அவர் வளர்ச்சி ஆளாக்குனது யாரு? வளர்ச்சி ஆளாக்குனதுக்காக அந்த நன்றி விசுவாசத்தை காட்டினாங்களா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, அந்த நன்றி விசுவாசம் நம்ம காட்டுமே இல்லையா? ஒரு வளர்த்திய கடனுக்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவருடைய பெரிய தந்தை மரண தருவாய் இருக்கக்கூடிய நேரத்தில் போய் சொல்றாரு, என் பெரிய தந்தையே, இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன்த கலிமாத், இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றேன்.
நீங்க எப்படியாவது இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்தில் கேட்கிறாரு, கதறாரு. அவர் ஏற்றுக்கொள்ளல. பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூஜஹலுடைய கூட்டம் அதை தடுத்து விட்டார்கள். நான் இந்த முப்பாண்ட கொள்கையில இருந்தேன் என்று சொல்லி அப்படி விட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்விட்ட கேட்பேன், நான் எப்படியாவது அல்லாஹ்விட்ட கேட்பேன் என்று அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார். அப்ப அல்லாஹ் கண்டிக்கின்றான், மாக்கான நபிஹி வல்லதீன ஆமனு, நிறைவேற்றக்கூடியவர்கள் நரகவாசி என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அவருக்காக யாரும் பிரார்த்திக்க கூடாது, எந்த நபிக்கு தகுதி கிடையாது என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். இது அதை வளர்த்துறதுக்காக செஞ்சாங்களா இல்லையா? நம்ம என்னைக்காவது திருமறை குர்ஆன் எடுத்து என்னுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட என்னுடைய பெற்றோர்களே, இது அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். இணை வைத்து விட்டால் நிரந்தர நரகத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். போகாதீங்க, தர்காவுக்கு போகாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, மோளோது போகாதீங்க. என்னைக்காவது எடுத்து அல்லாஹ்வுடைய வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போமா? அந்த கடமையை நம்ம செஞ்சிருப்போமா? அந்த நன்றி நம்ம காட்டியிருப்போமா? இல்ல. இந்த நேர்வழி மட்டும் அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டேன்னு வைங்க, இந்த உலகத்தை இதை விட வெற்றி என்ன இருக்கு நமக்கு? நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய எப்படி எல்லாம் வச்சிருப்பான சில விஷயத்தை நம்ம சொல்லுவோம், அவங்க கேட்பாங்க, அவங்க சில விஷயத்தை சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். சில பெற்றோர்கள் அவங்க இந்த கொள்கையை நம்ம வளர்த்தெடுப்பார்கள். ஆனா நம்ம இந்த கொள்கையை தெரிந்து அவங்க மூடப்பழக்க வழக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்காக என்னென்ன வழிகள் இருக்குதோ அது அனைத்து முயற்சியும் செய்யணும். அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த நேரத்திலும் அவரை தாயார் திட்டிக் கொண்டே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்க சொல்லக்கூடிய பேச்சினால கேட்க முடியல, என்னுடைய தாய்க்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? இந்த நேர்வழி ஒருவருக்கு அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யுங்க என்று கேட்கிறாரு. இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அவர் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? எதிர்பார்த்தாங்க, கிடைச்சது. அந்த சந்தோஷத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் எந்த வாயிலே உங்களை திட்டினார்களோ, அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ, அந்த வாயில் உங்களையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்கள் மறுபடியும் பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களையும் என்னுடைய தாயாரும் என்னையும் இந்த மக்கள் நேசிக்க வேண்டும், இவரும் நாங்கள் நேசிக்க வேண்டும், இதற்காக பிரார்த்தனை செய்யணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தினாங்க இல்லையா? அதே போல அபூபக்கர் இல்லாம பார்க்கிறோம், அவருடைய தந்தை வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு தோணுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை சொல்லு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயாருக்கு என்னுடைய தகப்பனாருக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள், என்னுடைய தந்தைக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஏப்பா நீ சொல்லினா நான் வந்திருக்க மாட்டேனா, ஒரு நேரம் பிந்த கூடாது என்று சொல்லி உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நின்னாரு. இந்த ஏகத்துவம் அவருக்கு கிடைக்க வேண்டும், இந்த கொள்கை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நின்னாரு. அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நம்ம நரகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் விழுந்து விடக்கூடாது, இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வர வேண்டும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு வழி, புக்கை கொடுத்தோ அல்லது குர்ஆனை சொல்லியோ அல்லது சீடிக்களை போட்டோ ஏதாவது ஒரு வழி இருக்காதா? அந்த அனைத்து வழியும் இந்த உலகத்தில் முயற்சி, அடுத்தவர்களுக்கு விட, அண்டை வீட்டாரை விட, நண்பர்களை விட, மற்றவர்களுக்கு சொல்வதை விட இந்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை சொல்வதற்கு நாம் அதிகமாக பாடுபட வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. இதுல மொத்தம் அவங்க வந்துட்டாங்கன்னா இதை விட வெற்றி நமக்கு என்ன இருக்கும்? பெரிய வெற்றியாக இருக்கும். நம்முடைய பெற்றெடுத்து பெற்றோர் இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்துட்டுமே, இதோட சந்தோஷம் இருக்குமா நமக்கு? அப்ப அந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களுக்காக பாடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது அவர்களுக்கு செய்ய வேண்டும் முதல் நன்மை. அடுத்த நன்மை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நபியே, அவர்கள் சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை யாருக்கு செலவிட வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்கின்றார். நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் எதை செலவிட்டாலும் முதல் யாருக்கு செலவு செய்யணும்? தன்னுடைய பெற்றோருக்கு தான் செலவு செய்ய வேண்டும். அடுத்த நன்மை அவர்களுக்கு செய்ய வேண்டியது பொருளாதாரத்தை அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டும். இந்த செலவு செய்யக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான பெற்றோர்கள் ஒரு சுகர் மாத்திரைக்காக மகன்கிட்ட கேட்டுட்டு இருப்பார், கெஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா இங்க வாங்கி பணம் கொடுக்க மாட்டேன், மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, இது கொடுக்காம போயிடுவார். அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிறோம், அசால்ட்டா விட்டுடுறோம். இது வயசாயிருச்சு இல்ல அப்படின்னு. அதே போல சின்ன ஒரு அடிபட்டு ஏதாவது ஒரு சீரியஸான நிலை இருந்தாலும் கூட
உடனடியா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். நமக்கு அந்த மாதிரி நிலை வந்தா நம்ம அங்க போவோமா? நமக்கு அப்படி போறோம் அவரே அங்க கூட்டு போலாம். நமக்கு பட்டா மட்டும் தனியார் ஆஸ்பத்திரி, ஆனால் பெற்றோருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரிய ஆஸ்பத்திரி. இப்படிதான் பார்க்கிறோம். நமக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்கணும். பொருளாதாரத்தை செலவு செய்ய சொன்னாங்கல்ல, அவங்களுடைய மருத்துவத்துக்காக செலவு செய்யணுமா இல்லையா? அதை அவங்க போட்டு விட்டுறோம். அப்ப பொருளாதாரத்தை அவர்களுக்காக செலவிட வேண்டும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் போய் சம்பாதிப்பான். சம்பாதிச்ச உடனே அந்த பொருளாதாரத்தை யாருக்கு கொடுப்பான் என்றால் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைச்சிட்டு அவங்களுக்கு பார்ட்டி வைப்பான், இல்ல கூட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கொடுப்பான். இதை பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியது. கண்ட மாதிரி செலவு செய்வான். ஆனா பெற்றோர் விட்டுருவான். அவங்களுக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்துருப்பானா, இல்ல ஏதாவது சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பானா? செஞ்சிருக்க மாட்டான். அப்ப பொருளாதாரத்தை தூய்மையா சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை முதலாவதாக செலவு செய்வதற்கு தகுதியானவர்கள் அவருடைய பெற்றோர்கள். அவர்களுக்கு செலவு செய்யட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். இது ஒரு நன்மை. அதுக்கு அடுத்து இன்னொரு நன்மை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் இறந்து விட்டார், அவருக்காக நான் தர்மம் செய்தால் அவளுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று கேட்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள், என்ன நீ செலவு செய்ய, என்ன நீ தர்மம் செய்யறையோ அதற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அதே போல சாத் பின் உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய தந்தை இறந்து விட்டார், நான் அவருக்கு ஏதாவது தர்மம் செஞ்சா அவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று கேட்கும்போது, கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நீ செலவு செஞ்ச என்றால் எப்படி நன்மை கிடைக்குமோ அது போல அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் மிக்ராத் என்று சொல்லக்கூடிய தோட்டத்தை நீங்க வச்சுக்கோங்க, அவருடைய சார்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த நபி தோழர் கொடுக்கிறார். இந்த ஏகத்துவ கொள்கையிலும் இருக்கிறோமா இல்லையா? இந்த கொள்கை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தாயார், நம்முடைய பெற்றோர்கள் எப்படி செலவு செய்வார் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை எப்படி கொடுப்பாங்கன்னா, என்னுடைய பேர்ல ஒரு 500 போட்டுக்குங்க, என் பிள்ளை பேர்ல இதை போட்டுக்குங்க. தர்மம் செய்யும் போதே இப்படி செய்வாங்க. இந்த ஏகத்துவ கொள்கை அப்படி உருவாக்கி இருக்குது. அப்படி செலவு செஞ்சாங்க இல்லையா? நமக்கு கூட அந்த நன்மை போகணும் என்று செலவு செஞ்சாங்க இல்லையா? ஒரு 500 ரூபாவா இந்த பணிக்கா என் குடும்பத்தார், அந்த நியத்து இருக்கு, அவருடைய நியத்து என் குடும்பத்துக்கு நன்மை வரும் செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மரணித்து விட்டாலும் கூட அவர்களுக்கு நன்மை போகணுங்கிறதுக்காக, அவருடைய நன்மைக்காக ஏதாவது அவருடைய தான தர்மம் செய்ய வேண்டும். இது மார்க் வலியுறுத்துதா இல்லையா? அப்ப தான தர்மமா இருந்தாலும் அவர்களுக்காக செய்ய மார்க்கம் சொல்கிறது. இதை ஒரு நன்மை அவர்களுக்கு செய்யலாம். அடுத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், அவங்களுடைய மறுமை வாழ்க்கை ஒருபோதும் நாசமாகிவிடக்கூடாது. இதுல ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடமை, ஒவ்வொருத்தரும் மீது கடமை இருக்குது. எந்த அளவுக்கு கடமை இருக்கின்றால், நம்முடைய படிப்புக்காக அல்லது நம்முடைய இருக்கக்கூடிய இடத்திற்காக அவர்கள் கடன் வாங்கியிருப்பார்கள். இந்த கடன் இருந்தது என்று சொன்னால் ஒருபோதும் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா கடனாளிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா கடன் தான் மன்னிக்க மாட்டான். இந்த கடன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எங்க கொண்டு வந்து நிற்கும் என்றால், பெரும்பாலும் செஞ்சா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி வந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த அந்தஸ்துல இந்த கடன் நிற்கும். ஏன்னா தனிப்பட்ட மனுஷன் மன்னிக்கலையேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அவன் நம்முடைய படிப்புக்காக, நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய திருமணத்துக்கு எதுக்காவது அவர்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை பிள்ளைகள் அடைக்க வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணம் பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய அந்த கடனை, அந்த பெற்றோர்கள் வாங்கின அந்த கடனை பிள்ளைகிட்ட போய் கேட்டா, ஜா இந்த தெருக்கு போனீங்கன்னா, அப்படி போனீங்கன்னா, அந்த பக்கம் போனீங்கன்னா கபரஸ்தான் இருக்குது, இத்தனாவது குழி அவர் இருக்கிறாரு, போய் வாங்கிக்க. இப்படிதான் நம்ம ஆள் பதில் சொல்ல. கடன் போய் கேட்டா இப்படிதான் சொல்லுவான். அந்த பக்கம் போனீங்கன்னா ஏதாவது தெருல கபரஸ்தான் இருக்குது, அங்க போய் வாங்கிக்க. சிந்திக்கணுமா இல்லையா? மறுமை வாழ்க்கை, அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக இவங்க கஷ்டப்படணுமா இல்லையா? கொஞ்சம் கூட சிந்திக்குமா? இப்படி பேசிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு இந்த கடனை அடைப்பதற்காக, தன்னுடைய பெற்றோருடைய கடனை அடைப்பதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு அருமையான ஹதீஸ் ஒன்று போதும். ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், அந்த கடனை அடைப்பதற்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்கின்ற ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஜுபைர் பின் அவ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மருமகன்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த ஒட்டக போர்க்களத்தில் அவர் கொல்லப்படுகிறார். அந்த காயம் பட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில அவருடைய மகனை அப்துல்லா பின் ஜுபைரை கூப்பிட்டு, என் அருமை மகனே, இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு வருவேன் என்று நான் பயப்படுகின்றேன். ஆனா இதை விட எனக்கு பெரிய பயம் என்ன தெரியுமா? என்னுடைய கடன் ஒரு பயமா இருக்குது, அதை நீ தான் அடைக்கணும் என்று தன் மகன்கிட்ட வசித்து செய்றார். அவர் என்ன செய்றாரு? நான் கடனை அடைக்கிறேன். இப்படி கடனை அடைக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டது என்றால் நீ எஜமான்ட்ட கேளு. எஜமான்ட்ட கேட்கிறதா? அவரு வேற யாரும் நினைச்சிட்டு கேட்கிறாரு. யாரு எஜமான்? அல்லாஹ்ட்ட கேளு, அவன் உனக்கு உதவி செய்வான் என்று தன்னுடைய மகன்கிட்ட சொல்றார். இதையும் சொல்லிவிட்டு அவருடைய மனைவிக்கு செய்ய வேண்டியது, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, அவர் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்றாரோ இதையெல்லாம் கொடுத்துரு என்று சொல்லி அந்த போர்க்களத்தில் அவர் மரணிக்கிறார். இவருடைய மகன் இந்த அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கடனை அடைப்பதற்காக எடுத்த முயற்சியை பார்த்தோம் என்றால், அவர் முதலாவதாக அந்த கடன் என்னென்ன கடன் இருக்குது என்று பார்க்கிறார். அப்போ ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொத்து இருக்கணும் இல்லையா? பொதுவாகவே ஒரு சொத்து இருந்து நம்முடைய பெற்றோருக்கு அவர் மௌத்தானதுக்கு அப்புறம் பிரிச்சு பங்கு வச்சுட்டு போயிடுறோம். அது ஒரு 50 லட்ச ரூபாய் சொத்து இருந்து என்று சொன்னால் அதை பிரிச்சு இதை மகளுக்கு மகனுக்கு மனைவிக்கு எல்லாம் பிரிச்சிடணும். ஆனா மார்க் தெரியுமா சொல்லுது? முதல்ல வாங்கின கடன் நீ அட. 50 லட்ச ரூபாய் சொத்து இருந்ததுன்னா 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கி இருக்காரா, அந்த கடனை அடைத்து விட்டு தான் சொத்தை பிரிச்சு பங்கு வைக்கணும். அந்த கடன் அடைக்கிறது எல்லாத்துக்கும் போய் பங்கு சேர்ந்துடும். அப்ப இதை செய்யணும். இதை இவர் எப்படி செய்யறாரு? முதல்ல அவருக்கு என்ன சொத்து இருக்கு என்று பார்க்கிறார். அவர் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. வரலாறு ரீதியாக பார்த்தோம் என்றால் எந்த ஒரு ஆட்சிக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. அவருக்கு போர்க்களத்தில் பங்கு பெற்று கொஞ்சம் அந்த சொத்து கிடைக்குமா இல்லையா, போர்க்களத்தில் பங்கு பெற்றானா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுப்பாங்க. அந்த சொத்துக்களை அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. என்னன்னா மொத்தம் 2 நிலம் அவருக்கு இருக்குது. அதாவது 2 நிலம் அவருக்கு இருக்குது. கௌஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் அங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதீனாவில் ஒரு 11 வீடு, பஸ்ராவில் ஒரு 2 வீடு, கூஃபாவில் ஒரு வீடு, எகிப்தில் ஒரு வீடு, 2 நிலம். இந்த 2 நிலம் தான் இருக்குது. அவருடைய கடன் தொகை எவ்வளோ? 22 லட்சம் ரூபாய் பக்கம் கடன் இருக்குது. இதை இவர் என்ன செய்கிறார் என்றால் மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்கிறார். யாராவது கடன் என்னுடைய தகப்பனார்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நான் அடைக்கின்றேன் என்று சபையில கேட்கும்போது, ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், உன் தகப்பனார் என்கிட்ட 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாரு, எனக்கு இப்ப கொடுக்க வேண்டாம், நீ யாருக்கெல்லாம் கொடுக்கறையோ கொடுத்துட்டு கடைசி எனக்கு கொடுத்தது என்று அவர் சொல்றாரு. இல்ல நீங்க வாங்க, அந்த கடனை நான் தரேன் என்று சொல்லி நேரம் அந்த நிலத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த கௌஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நின்று, இந்த நிலம் இவ்வளவு இருக்குது, உங்க 4 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இடத்தை வச்சுக்கோங்க. அப்பயே அந்த ரியல் எஸ்டேட் போட்டு கொடுக்குறாரு. அவரு அந்த 4 லட்சம் ரூபாய் வாங்க என்ன பண்றாரு? 4 பங்கா பிரிச்சு 5 பங்கா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சத்துக்கு வச்சுட்டு 4 லட்சத்தை வச்சுக்கிட்டு 1 லட்சத்தை மீதி அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த லாபம் வச்சுக்க, நீ கடன் அடைச்சுக்கன்னு சொல்றாரு. அப்படி எல்லாத்தையும் விட்டு அந்த கடனை ஒவ்வொன்றாக இவர் அடைக்கிறார். அப்படி சிரமம் வரக்கூடிய நேரத்தில் இவருடைய தந்தை சொன்ன அந்த நாள் இவருக்கு வருது, ரொம்ப சிரமம் வருது. ஆமா, எஜமான்ட்ட கேட்க சொன்னாலும் அல்லாஹ்ட்ட கேட்கிறார். அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்ச அந்த கடனை அடைப்பதற்காக என்று அவர் அந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடியது பார்க்கிறோம். அப்படி அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரத்தில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அடைச்சு முடிங்கிற நிலை வரும்போது அவருடைய அந்த மனைவிமார்கள், அந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளும் அந்த சகோதரி, அவங்களுடைய சகோதரிகள் ஏப்பா நீங்க ஆப்பாவுடைய கடனை அடைச்சிட்டீங்க, எங்களுக்கு சேர வேண்டியதை நீ கொடு என்று அவங்க கேட்கும்போது, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா கொடுக்க மாட்டேன், இப்பொழுது கொடுக்க மாட்டேன், நான் போய் வரக்கூடிய ஹஜ்ஜி காலத்தில் நான் மக்காவில் சென்று அறிவிப்பு செய்வேன். தொடர்ந்து 3 வருஷம் அறிவிப்பு செய்கிறாரு. போறார் மக்காவுக்கு போய் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்களை அழைத்து கேட்கின்றார், அருமை மக்களே, என்னுடைய தகப்பனார் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் சொல்லுங்கள், அவருடைய கடனை நான் அடைக்கின்றேன். ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தில் சொல்றாரு, 2வது ஹஜ்ஜுடைய காலத்தில் சொல்றாரு. இப்படி 3 ஹஜ்ஜுடைய காலத்தில் சொன்னதுக்கு அப்புறம் தான் யாரு வரல என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிள்ளைக்கு மொத்தம் 9 பிள்ளைகள், 9 பையன் 9 பொண்ணு, அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த கடனை கொடுத்து இவருக்கு இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிமார்கள்
அதாவது அப்துல்லா பின் சுபைருடைய தாயார், அது இல்லாமல் சிறுதாயாரா இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் அவர் சொன்ன அடிப்படையில் அந்த பங்கு வச்சு மொத்தமா கொடுக்கிறார். இது இல்லாமல் அவர் வசியத்து செஞ்சார் இல்லையா, அதையும் கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் கொடுக்க சொன்னாரோ அதையும் கொடுக்கிறாரு. அப்படி சஹீஹ் புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது. எந்த அளவுக்கு அந்த மொத்தம் அந்த அவர் வாங்கிய கடன், அவர் கொடுக்க சொன்ன அந்த அனைத்து தொகையும் எல்லாம் டோட்டலா முடிஞ்சு மொத்தம் அந்த அமௌண்ட் எவ்வளவுங்கிற கணக்கு பார்த்திருந்தால் 5,02,00,000 ரூபாய் மொத்தம். அவர் சொன்ன அந்த கடன் அடைச்சது, அவருக்காக அந்த மக்களுக்காக அந்த பொருளாதாரத்தை கொடுத்தது, இது அனைத்தும் ஒரு சிறந்த பிள்ளையாக இருந்து அவர் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி கடன் வாங்கியிருந்த என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கு நாம் இந்த உலகத்தில் பாடுபடணும். சாதாரண நீர் எடுக்கூடாது, மறுமை வாழ்க்கை இல்லையா. அவங்க ஏதாவது வாங்கியிருப்பாங்க, நம்மளால அதுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது ஒரு பிள்ளை கொடுத்தாக வேண்டும். முடியலையா, சம்பந்தப்பட்டதை போய் நீங்க ஏதாவது இது தள்ளுபடி செய்யக்கூடாதா, பொருத்தப்படக்கூடாதா என்று கேட்கணும். அவர்கிட்ட விளக்கத்தை சொல்லணும். இப்படி முடியல அவங்களால, நான் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு தொகையில கொஞ்சம் சிறு தொகையை குடும்பத்துக்கு போ, உங்களுக்கு கடன் அடைச்சிடுறேன், இதை செய்யணும். இது ஒரு பிள்ளை மீது கடன் அவர் செஞ்சார் இல்லையா. கடன் என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கை நாசம் வரும் இல்லையா. அந்த ஒரு நன்மையை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டும். முதல்ல இது அனைத்துமே நேர்வழி ஒண்ணுதான் முதல் வந்து நிற்கும். இந்த நேர்வழி மட்டும் அவர்களுக்கு சொல்லிவிட்டோம் என்றால் அவர்களுக்காக செய்யக்கூடிய தர்மம் அனைத்தும் பாஸ் மார்க் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் இந்த பெற்றோர்களுக்காக நாம் இந்த நன்மை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்து அவர்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு நம்முடைய பெற்றோருக்கு சில அந்தஸ்துகளை உயர்த்துவான். அப்போ அவர் கேட்பார்கள், இறைவா எதற்காக நீ அந்தஸ்து உயர்த்துற? எதற்காகவா? சாலிகான பிள்ளையை விட்டுட்டு வந்தியா இல்லையா, நல்ல பிள்ளை விட்டுட்டு வந்தியா, உனக்காக அழுது கேட்கிறான், கதறான், பாவத்தை மன்னித்து நீ உனக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் உனக்கு இந்த அந்தஸ்துகளை உயர்த்துது. இதுக்காகத்தான் நம்ம சில நேரத்தை சண்டை போடுறோம் இல்லையா. சுன்னத் ஜமாத்துக்காரன் ஏன் நம்ம நிக்கணும்? நான் என் பெற்றோருக்கு தொழுகை வைப்பேன், நீ என்ன நீ சொல்றது, ஏன் சண்டை போடுறோம்? அந்த பிரார்த்தனை தான் அவங்களுக்கு அந்தஸ்து உயர்த்தும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவங்களுக்கு அந்தஸ்து உயர்த்தும். இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை. இதையெல்லாம் ஒரு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கும். அந்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமையை நாம் செய்தாக வேண்டும். இதெல்லாம் ஒரு பிள்ளை மீது இருக்கக்கூடிய கடமை. இதை அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்க வேண்டும். இந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கும் நம்மளோடு இல்லாமல் அவர்களுக்கு என்னென்ன அந்த நன்மைகளை செய்ய முடியுமோ மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே நாம் அனைத்தும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.